ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது 1 கேஜிக்கான மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். அது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்குவேன். அந்த வீடியோ நான் இதில் ஆட் பண்ணல. தேவையான அளவு என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எது எது வேணும். சில பேருக்கு ரொம்ப ஸ்பைஸியாக செஞ்சால் பிடிக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப காரமாக செஞ்சால் பிடிக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தேவையான அளவு 4 தக்காளி, 1 கேஜி மீனுக்கு 4 தக்காளி, 5 தக்காளி. இதில் நான் ஒரு 4 தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஒன்று கட் பண்ணும்போது நல்லா இல்லாத ஆயிடுச்சு. பரவாயில்ல, 4 தக்காளி 4 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா செய்யும்போது நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா அதை நம்ம க்ளீனாக அந்த டேஸ்ட்டுக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியும். தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், அதையும் நைஸாக நான் ஏன் உங்களுக்கு அப்படி கட் பண்ணி காட்டுறேன், பெருசாக கட் பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதனால தான் நான் பெருசாகவே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி, அது கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதையும் கட் பண்ணி இப்போ எல்லா தேவையான பொருள் நம்ம ரெடியாக வச்சுன்னுக்குறோம். இது எல்லாமே போட்டு இப்போ நம்ம வதக்கணும். புளி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஃபிஷ் கழுவின்னு கண்டிப்பாக இது கூட நான் ஆட் பண்ணுவேன். அதுக்கு டைம் எடுக்க வேண்டாம், ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சமாக இது வதக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம், இது நல்லா நம்ம உப்பு போட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கூடவே நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. அது கூடவே தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. அப்படி இல்லைன்னா அடியில் தீஞ்சு போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே விட்டுடாதீங்க, கலரி கொடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும். புளி நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கூட வேண்டாம். இப்போ நான் நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வதங்கட்டும். இப்போ மீனை 2ஆக கட் பண்ணி பால் பக்கம் ஒரு பக்கமாக வச்சுருக்கிறேன், ஒரு பக்கம் தலை வச்சுருக்கிறேன். வாலை போட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. கொஞ்சமாக கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவேன்.
உங்களுக்கு லெமன் வேணுன்னா லெமன் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா புளி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸி. புளி போட்டால் கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ரொம்ப டேஸ்ட்டு, மசாலா வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கிளிப்பிங் கட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் மசாலா வந்து தவாவில் வந்து ரொம்ப பிடிக்காது. அதுக்கப்புறம் ஆற வச்சுருக்குறோம் இல்லைங்களா மசாலா, எல்லாமே போட்டு வறுத்து ஆற வச்சுருக்கிற மசாலா வந்து மிக்சியில் போட்டு ஆற வச்சிட்ட பிறகு மிக்சியில் போடுங்க. இல்லைன்னா மிக்சி வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம மேலேயே சிதறிடும் சூடாக போட்டால். இது க்ளீனாக போய் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்கள், உள்ள நைஸாக அரைச்சி நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போது கூட கருவேப்பிலை போட்டோம், இப்போவும் தாளிக்கும் போதும் கருவேப்பிலை போட்டுருக்குறோம். கால் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள். ஏன்னா இந்த மீன் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக மேலே வரும். இப்போ பாருங்க, டக்குன்னு மேலே அப்படியே மிக்சிலேருந்து நேராக ஊற்றுனோம்னா நம்ம மேலெல்லாம் செதுரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த சூடு வந்து நம்ம அடக்கணும். இல்லை நம்ம மேலே தெளிக்கும். கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 வெந்தயம் போட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் சூடான பிறகு நம்மளுடைய மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அத்தையும் போட்டு நல்லா இப்போது கொதிக்கணும். கொதித்து வரட்டும். இப்போது உப்பு காரம் இருக்குதான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு தெரியுங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடியாக மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற மீனை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ண அளவுக்கு மீன் வந்து வேஸ்ட்டாக போயிடும். 7 நிமிஷம் கரெக்டாக அந்த 7 நிமிஷம் டைம் ஆன உடனே கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மீன் வந்து மசாலா தடவி ரெடியாக வச்சுருக்குறேன் இல்லைங்களா, அந்த மீனை உங்களுக்கு ஃப்ரை பண்ணி நான் காட்டிடுறேன். ஏன் நான் சைடாக வைக்கிறேன்னா, எண்ணெய் ஊற்றின உடனே அது வந்து சைடாக வந்து நின்றுடுது இல்லைங்களா, அந்த எண்ணெய் மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு திருப்பி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சென்டரில் எதுவுமே மீனை வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சூடுக்கு மீனை வந்து டைட்டாக பிடிச்சிச்சின்னா திருப்பி போடும்போது மசாலா வந்து அதில் ஒட்டி இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து ஈஸியாகவே திரும்பிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதனால் வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு மீன் திருப்பி போட முடியும். ஒரு மீனாக க்ளீனாக நம்ம திருப்பிக்கலாம். இன்னும் இது வேகணும், இன்னும் ரோஸ்ட் ஆகணும்.
திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தவால எங்கேயுமே வந்து அந்த மசாலா வந்து ஒட்டவே ஒட்டாது, தீஞ்சும் போகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எவ்வளோ க்ளீனாக தவா எவ்வளோ க்ளீனாக இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம மீனுக்கு போட்ட மசாலா எல்லாமே அதில் டைட்டாக பிடிச்சிக்கும். எப்படி சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லாஸ்ட்டில் நான் மீன் குழம்பு எப்படி வச்சேன்னு ஆட் பண்ணியிருக்கிறேன். பாய்.